வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் மிக உயர்ந்த சிறந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த விஷயத்தை அவர் கூறுகிறார். இயேசு ஒரு விஷயத்தை கூறி அப்படின்றது பைபிளில் எல்லாம் கூட வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஊசியினுடைய காது, ஊசியினுடைய ஓட்டம் இருக்குல்ல, துளை, ஊசியினுடைய காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்தால் கூட, ஒட்டகம் கூட நுழைஞ்சிடும், ஒட்டகம் நுழைய முடியாது, அது அடுத்த மேட்ரு. ஊசியினுடைய காதுக்குள்ளே ஒட்டகம் எப்படி நுழையும்? ஒட்டகமே ஊசியின் காதுக்குள் நுழைந்தால் கூட அது கூட நடந்தாலும் நடந்துடும். பணக்காரர்கள், செல்வ செழிப்பில் மிதப்பவர்கள், செல்வத்தில் திளைத்து கொண்டிருப்பவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. இது இயேசு கிறிஸ்து கூறியிருப்பது பைபிளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னாலே, பணக்காரர்கள், செல்வந்தர்கள், செல்வ செழிப்பில் இருப்பவர்கள், கோடிகளில் மிதப்பவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையை பொறுத்தவரை அவங்க ஏழைகளுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு கருணை மனது இருந்திருக்குமா? கனிவான மனம் கொண்டவர்களாக இருந்திருப்பார்களா? இரக்க குணம் படைத்தவர்களாக இருந்திருப்பார்களா? ஏழைகளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய மனிதர்களாக இருந்திருப்பார்களா? அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து, மெஜாரிட்டி ஆஃப் த ரிச் பீப்புள், பெரும்பாலான பணக்காரர்கள் ஏழைகளின் மீது அன்போ பாசமோ கருணையோ இப்படிப்பட்ட நல்ல குணங்களோ இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். எத்தனை பணக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவுவார்கள்? ஏழைகளின் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பார்கள். ஒட்டகம் ஊசியின் காதுக்குள் கூட நுழையலாம், சொர்க்கத்திற்குள் இப்படிப்பட்ட இரக்க குணம் இல்லாத பணக்காரர்கள் நுழைவதற்கான வாய்ப்பே இல்லை, நுழையவே முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை மேற்கோளாக காட்டி ஓஷோ பல விஷயங்களை கூறுகிறார். அப்படி இருக்கக்கூடிய கனிவு மனம் இல்லாத, இரக்க குணம் இல்லாத, ஈவு குணம் இல்லாத, பரிதாப உணர்ச்சி என்பதே இல்லாமல் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இயேசுவினுடைய இந்த உயர்ந்த வரிகளை கேட்க நேர்ந்தாலோ, படித்தாலோ, பிறர் சொல்லி அவர்களுடைய காதுக்கு வந்தாலோ, அவங்க இதை நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாங்களா, வருத்தப்பட்டிருப்பாங்களா? யோசிங்க. யார் யாது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பணக்காரங்களே சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாதா? நாங்கள் பணத்தை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம், அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ நிலங்கள் சொந்தத்தில் இருக்கின்றன, நிலத்தெல்லாம் வளைச்சி பிடிச்சி நாங்கள் அரசர்களைப் போல ஆண்டு கொண்டு இருக்கிறோம், உலகத்தையே எங்களுக்கு கீழே கொண்டு வந்து விட்டோம் என்ற ஆணவத்துடன் நாங்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய எங்களை சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாதுன்னு சொல்கிறார். இருந்தாலும் சொர்க்கத்தின் கதவுகள் எங்களுக்கு திறக்காதா? யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் எப்படி கூறலாம் அப்படின்னு வரும்போது, அப்போ மன்னர்களாக இருப்பவர்கள், நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், கவர்னராக இருப்பவர்கள், கவர்னர்னா இயேசுவின் காலத்தில் இருந்த கவர்னர்கள், அப்போலாம் கவர்னர்னு ஒரு போஸ்ட்டே இருந்துச்சு நாட்டில், அப்படி வச்சுங்களேன். என்ன சொல்லப்போனால் சிலுவையில் அவர் அறையிறதுக்கு உத்தரவு போட்டவரே கவர்னர் தானே. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்று இருக்கின்றன. அப்படி வரும்போது இந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்து பற்றி அவங்க சொன்னது என்ன? ஆபத்தான மனிதர், டேஞ்சரஸ் எலிமெண்ட். என்ன டேஞ்சரஸ் எலிமெண்ட்? இப்படிப்பட்ட விஷயங்களை மக்களிடம் கூறி மக்களிடம் ஒரு எழுச்சியை அவர் உண்டாக்கினார். இப்படி சொல்லும்போது பணக்காரங்கள்லாம் அங்கே போக முடியாது, ஏழைகள் மட்டும்தான் போக முடியும். ஏழைகள் போக முடியும், சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் அப்படின்னா அவங்க யாருக்கும் கெடுதல் பண்ணலை, யாருடைய வாழ்க்கையிலும் அவங்க துரோகம் பண்ணலை, யார் வாழ்க்கையும் அவங்க நாசமாக்கலை, யாருடைய பணத்தையும் அவர்கள் ஆட்டை போடவில்லை, யாருக்கும் துரோகம் செய்யலை, யாரையும் கொலை செய்யலை, யார் பணத்தையும் கொள்ளையடிக்கலை, யாருடைய அரண்மனைக்குள்ளும் நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய செல்வங்களை கவர்ந்து கொண்டு வரவில்லை. அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான அனைத்து தகுதிகளையும் தங்களிடம் கொண்டிருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ரிச் பீப்புள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது, நுழைவதற்கான தகுதிகள் அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கூறினார். அப்படின்னு வரும்போது இந்த செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களால் இதை ஜீரணிக்க முடியுமா? அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? தங்களுக்கு எதிராக
இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஆபத்தான மனிதன் என்று நினைத்தார்கள். ஆபத்தான மனிதன் அவன் என்று வெளியே அனைவரும் கேட்கும்படி கூறினார்கள். இப்படிப்பட்ட மாறுதல் மக்கள் மத்தியில், மக்களுக்கு இடையே, மக்களுடைய உள்ளங்களில் உண்டாகக்கூடிய அளவிற்கு ஒரு புரட்சியாளராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பணக்காரர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படிப்பட்ட ரெவல்யூஷனரி ஹீரோ என்று ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார் என்றால் அவர்களால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆளை உயிரோடு இருக்க வைக்கக்கூடாது, போட்டு தள்ளிடணும், காலி பண்ணிடணும், இந்த உலகத்தை விட்டே விரட்டி விட்டுறணும், இந்த உலகத்தை விட்டே இப்படிப்பட்ட ஆபத்தான மனிதனை விரட்டி அடிப்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு பின்னால் எப்படிப்பட்ட கதை இருக்கிறது, எப்படிப்பட்ட நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓஷோ தன்னுடைய நூலில் இந்த விஷயத்தை எழுதியிருக்காரு. அதை நான் படிக்கும்போது ஆழமாக நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். உண்மைதானே? இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய எப்படிப்பட்ட மனிதர்களையும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க வைக்க மாட்டார்கள். சாக்ரட்டீஸுக்கு என்ன நடந்தது? உன்னையே நீ எண்ணிப்பார், நீ சிந்திச்சு பாரு, நீ ஆழமாக உன் மூளைக்கு வேலை கொடுத்து பார், ஆழமாக சிந்தித்து பார்த்தாய் என்றால் நீ யார், இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதான சாக்ரட்டிஸ் கூறியது. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட கொடூரமான காரியத்தை அவருக்கு செய்தார்கள், இந்த உலகத்தை விட்டே அவரை நீங்க செய்தார்கள் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட நிலை இறுதியில் உண்டானதோ அதே நிலைதான் சாக்ரட்டீஸுக்கும் உண்டானது. மக்களை சிந்திக்க வைத்த, சிந்திக்குமாறு கூறிய மாபெரும் மனிதர்களை இந்த உலகம் அவ்வளவு எளிதில் விட்டு வைக்காது. வசதி படைத்தவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், செல்வந்தர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், மிக உயர்ந்த அரசாங்க பீடங்களில் அமர்ந்திருப்பவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், அரசாங்க அதிகாரிகள் விட்டு வைக்க மாட்டார்கள், ஆட்சியாளர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். இன்னைக்கு கூட மக்களை நீங்கள் சிந்திக்க வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களை டேஞ்சரஸ் எலிமெண்ட், ஆபத்தான மனிதன், ஒழிக்கப்பட வேண்டிய மனிதன், நீக்கப்பட வேண்டிய மனிதன் அப்படின்னா ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களும் செல்வம் படைத்தவர்களும் நினைப்பார்கள் அப்படின்றதான் உண்மை. இயேசுவின் காலத்தில் இயேசுவிற்கு என்ன நடந்ததோ அதே காரியம்தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை ஓஷோ தன்னுடைய நூலில் கூறியிருக்காரு. அப்படின்னா ஓஷோ எந்த அளவிற்கு ஆழமாக சிந்தித்திருந்தால் இப்படிப்பட்ட மகத்தான உண்மையை தன்னுடைய நூலில் எழுதியிருப்பார் அப்படின்றத அதை வாசிக்கும்போது நான் உணர்ந்தேன். இது எந்த அளவிற்கு மகத்தான உண்மையை கொண்ட ஒரு விஷயம் என்பதை உங்களால் 100% உணர முடியும் என்று எனக்கு தெரியும்.